குட் மார்னிங். இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப்செட் 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆஃப்செட் பண்ணுறன்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப்செட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா உங்களுக்கு இங்கே லெஃப்ட் சைடில் இங்கே இந்த ஆப்ஷன் ஆஃப்செட் பாயிண்ட் கால்குலேஷன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி. பாயிண்ட் ஏக்கு போய்ட்டு நீங்கள் ஒரு பாயிண்ட்டு சூஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் பாயிண்ட் 1 சூஸ் பண்ணுறேன், பாயிண்ட் 1. அதேமாதிரி பாயிண்ட் பியில் போய்ட்டு இப்போது நான் 243Cன்ற பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு சேம் பாயிண்டில் எத்தனை மீட்டர் நீங்கள் 2 பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கல, அந்த பாயிண்ட்டோடைய ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு நான் இப்போ ஒரு 5 மீட்டர் கொடுக்குறேன், இல்லைனா 2 மீட்டர் தரேன். நீங்கள் சேம் லைனில் எவ்வளோ மீட்டர் உங்களுக்கு அந்த எவ்வளோ மீட்டர்லேருந்து உங்களுக்கு ஆஃப்செட் வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் 2 மீட்டர் கொடுத்துட்டேன். அதேமாதிரி அந்த 2 மீட்டர்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஆஃப்செட் வெளியே வேணும், அங்கேயும் நான் ஒரு 2 மீட்டர் கொடுத்துக்கிறேன். இங்கே ஒரு வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு லெஃப்ட் சைடு வேணுமா ரைட் சைடு வேணுமா, அந்த லைனுக்கு எந்த சைடு ஆஃப்செட் வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஆர் ரைட் உங்களுடைய ஃபீல்டை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லெஃப்ட்டு கொடுத்துட்டு கேல்குலேட் கொடுத்தேன்னா சேவ் கொடுத்துட்டோம். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கேல்குலேட் பாயிண்ட் இங்கே காட்டும். அதுக்கு நான் ஒரு நேம் வைக்கிறேன். நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துடணும். சேம் இதே மாதிரி நீங்கள் இன்னொரு அதே மாதிரி ஆப்செட் இப்போ நான் வேறு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வேறு டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ எனக்கு 2 மீட்டர் மைலேஜை நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு இப்போ ஒரு 3 மீட்டர் ஆர் 4 மீட்டர் சம்திங் நான் வேறு வேல்யூ கொடுக்குறேன். சேம் அதே பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி நீங்கள் அதே பாயிண்ட் வச்சுக்கிட்டு இப்போ நான் இங்கே 3 மீட்டர் இங்கே நான் ஒரு 2.8 மீட்டர் கொடுக்குறேன், கேல்குலேட் கொடுக்குறேன், சேவ் கொடுக்குறேன். இப்போ நான் அதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணுறேன். நேம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ நான் இப்போது க்ரியேட் பண்ண 2 பாயிண்ட் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள். 234/2 அண்ட் 234/5 இந்த 2 பாயிண்ட்டு தான் நம்ம ஆஃப்செட் பண்ண பாயிண்ட்டு. அதாவது பாயிண்ட் 1ஐயும் இந்த 234 பாயிண்ட்டையும் சூஸ் பண்ணி பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக 2 மீட்டர் உங்களுக்கு லெஃப்ட் சைட் 2 மீட்டர் அந்த பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்டேக் அவுட் பண்ணிக்கலாம். ஸ்டேக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.